இன்னைக்கு வந்து உலக மகளிர்கள் தினம். இந்த நாள்ல வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உனா உலா விளாக்ஸ் மூலியமா. ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரி சொல்றேனே. ஸோ அது ரிலேட் பண்ணி ஒரு குடும்பம் இருக்கு. குடும்பம் அப்படின்னா ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வயசு. ஸோ அவங்க அந்த அம்மாவும், அவங்க ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணும், பையனும் வந்து வளர்க்குறாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கும் தப்பான விஷயத்துக்கு போகாம நல்லபடியா வளர்த்துட்டு வராங்க. ஆனா அந்த அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்குன்னு தனக்குன்னு பண்ணிக்கிட்டது கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு வந்து ஏதோ ஒரு புடிச்ச சாப்பாடா இருக்கட்டும், இல்ல வந்து புடிச்ச ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், புடிச்ச ஸ்லிப்பர் போடுறதா இருக்கட்டும், வாட்டெவர் என்ன இருந்தாலும் புடிச்ச விஷயம் அவங்களுக்குன்னு வந்து என்னைக்குமே பண்ணது கிடையாது. ஒரு நாள் வந்து அந்த குடும்பத்துல அந்த பையனும், பொண்ணும் வளர்ந்து வந்துடுறாங்க. நல்லபடியா வளர்த்தி விடுறாங்க. நல்ல நிலைமைக்கு வந்த உடனேயும் அவங்க அம்மாவ பார்த்து அந்த பையனும், பொண்ணும் கேட்கும்போது, "அம்மா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஆசையுமே கிடையாதா லைஃப்ல? உங்களுக்குன்னு எந்த ஒரு விஷயமும் நீங்க பண்ணிக்கிட்டதே கிடையாதா?" அப்படின்னு அவங்க பையனும், அவங்க அம்மா அந்த பொண்ணும் அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, அவங்க சொல்றாங்களாம், "ஆ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்ல நான் பொக்கிஷமா நினைக்கிற விஷயங்கள் வந்து நீங்க 2 பேர் மட்டும் தான். ஸோ நான் நீங்கன்னே வாழ்ந்துட்டேன். ஆ இது இது இதுக்கு மேலயும் வந்து நீங்கன்னு தான் இருக்க போறேன்." அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ஒரு மாரி நெகிழ்ச்சியான ஒரு ஒரு சம்பவம் சொன்னாங்களாமா. இப்போ இந்த மாரல் ஆஃப் ஸ்டோரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம்மா இருக்காங்க இல்லையா? அந்த குடும்பம் இருக்கு இல்லையா? அது வந்து எங்க குடும்பம் தான். அந்த அம்மா இருக்காங்க இல்லையா? அது வந்து எங்க அம்மா. அந்த ஹஸ்பண்ட் வந்து எங்க அப்பா. அந்த பையன் வந்து நான். அப்புறம் அந்த பொண்ணு வந்து எங்க தங்கச்சி. இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்குன்னு வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணுவாங்க. எப்படின்னா சாப்பாடா இருக்கட்டும், பழைய சாப்பாடு சாப்பிட்டதில்ல. நான் இதுவரைக்கும் பழைய சாப்பாடுங்கிறது எனக்கு குடுத்ததில்ல. விஷயத்தையுமே காட்டாம என்ன வந்து வளர்த்திருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா, காலையில இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையா? ஆஸ் யூசுவல் சோசியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். Instagram, Facebook, WhatsApp எல்லாம் எத தொறந்தாலும் மகளிர் தின வாழ்த்துக்கள், மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அந்த மாரி போட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து இவ்வளோ நாளா வந்து தோணுச்சு. ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனா இப்போ ரீசென்ட்டா வந்து என்னோட சம்பளத்துலருந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி அம்மாவுக்கும் சரி, பாப்பா குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்னதா ஒரு விஷயம் பண்ணேன். அம்மாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து குடுத்தேன். அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து குடுத்தேன். பாப்பாவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுத்தேன். அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து குடுத்தேன். ஆனா அவங்க அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம், இது போதும் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு மாரி நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இந்த டேல அப்படின்னு நெனச்சேன். ஸோ எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆ ஈவன் என்னோட ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல என் தங்கச்சியா இருக்கட்டும், இல்ல என் கூட என் சர்க்கிள்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ எங்க ரிலேட்டிவ்ஸ்ல எங்க பெரியம்மா, அக்கா, அ தங்கச்சி, அத்தை எல்லா பெண்களுக்கும் அவங்க அவங்க லைஃப்ல ஒரு ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.